மா சேர்மேன் ஹலோ. எங்க வீட்டுக்கு யாரோ பேங்க்ல இருந்து வந்ததா 2 பேர் வந்திருக்காங்க. ஆனா கண்மணி நான் எந்த லோனுமே அப்ளை பண்ணல. ஐஸ்வர்யா அங்கதான் இருக்காளா? அவ மேல பத்திரமா தான் இருக்கா. வந்தவங்க வடமாநிலக்காரங்க மாதிரி இருந்தாங்கன்னு பொண்டாட்டி சொன்னா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னு சொன்னா. ஒருவேளை ராசாத்தியா இருப்பாளோ? அவதான் வந்திருப்பா. அவளை தவிர வேற யாரு வருவாங்க? கண்மணி, நீ எதுக்கும் ஸ்டேஷன் போய் பாரு. அவளா இல்ல வேற யாரும் புது ஆளான்னு நமக்கு தெரிஞ்சு போயிரும். சரி, அத நான் பாத்துக்கிறேன். ராசாத்திக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு இருக்கிற ஒரே வழினா அது அந்த சித்ரா மட்டும்தான். பேசாம அவளை ஆள் வச்சு தூக்கிடுங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் அவ நம்ம கஸ்டடியில இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி. என்னடி ஆச்சு? மா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். வண்டியில ஏறு. ஏமா ராசாத்தி, இந்த கட்டப்ல நம்ம எங்கம்மா போய்கிட்டு இருக்கோம்? சித்ரா வீட்டுக்குண்ணே. ஓ, கண்மணிக்கு எதிராக இந்த கல்யாணம் நடக்க விடாம பண்ண இருக்கிற ஒரே ஆயுதம் சித்ரா மட்டும்தான். கண்மணி சித்ராவை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நாளைக்கு காலையில வரைக்கும் சித்ராவை நம்ம கஸ்டடியில வச்சுக்கிறதா நல்லது. வேற வழி இல்ல. ஆமா ராசாத்தி, நீ சொல்றதும் சரிதான். அண்ணே, அது சித்ரா மாதிரி இல்ல? ஆமாமா, நம்ம சித்ராவே தான். நிறுத்துறா. டேய், அவதாடா. தூக்குடா அவளை. ஏய், யாரா நீங்க? ஏய், விடுங்க. என்ன விடுங்கன்றல. யாரு? வண்டி எடுத்து உள்ள ஓடுறா. ஏய், வண்டிடா. ஏய், சீக்கிரம் எடுடா. யாரு நீங்க கேக்குறல்ல? அண்ணே, சித்ராவை கடத்துறாங்கண்ணா யாரோ. ஆமாமா, இதான் போறாங்க. வாமா வாமா. ஏய், விடு. ஏய், கத்தாத. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. கத்தாம இரு. விடு. விடு. ஏய், வாய் பத்ரா. சரிண்ணா. ஏய், விடு. அமைதியா இருக்க. ஏய், இறக்கிருவேன். ஏய், சீக்கிரமா போ. ஏய், 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 வேகமா போ. ஏய், நில்லுடா. ராசாத்தி, அவனுங்க எங்கண்ணே? ராசாத்தி, சித்ராவை கடத்துனவங்க எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலையேம்மா.
மா நமக்கு வேற நேரம் ஆகுது. மங்கையம்மா உனக்கு பதிலா வேற ஸ்டேஷன்ல இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் முன்ன பின்ன வந்துட்டாங்கன்னா நம்ம என்னம்மா பண்றது? மா இப்ப நீ சித்ராவை தேடி போறியா இல்ல ஸ்டேஷனுக்கு போறியாமா? எனக்கே தெரியலண்ணா. ஏய் அவளை வெளியே இழுத்து கொண்டு வா. என்ன அடம் பிடிக்கிறாளா? வாடி வலிக்க. ஒன்னும் பண்ண போறதில்ல. போ. கட்டாவல. உட்காரு. விட்றா. சாத்திர டோர. யார் நீங்க? அக்கா நீங்களா? ஆமா, உனக்கு ஒன்னும் ஆகல? இல்லக்கா. அக்கா அக்கா நீங்களா? நீ இன்னும் இந்த வேலையதான் படிக்கிட்டு இருக்கியா? எப்பதான் திறந்து போற? அன்னைக்கு குழந்தை மேல சத்தியம் பண்ண, அதெல்லாம் மறந்து போச்சா? என்ன மன்னிச்சுங்கக்கா. வேற வேலைக்கு போனேன், எங்கேயுமே வேலை இல்ல, கையில சுத்தமா பணம் இல்ல. முடியாத சூழ்நிலையில தான் இந்த காரியத்தை பண்ணக்கா. கல்யாணத்தை நடத்துறதுக்கு இந்த பொண்ணு இடைஞ்சலா இருந்ததான் இந்த பொண்ணை கடத்தி வைன்னு சொன்னாங்க. மத்தபடி தப்பான காரியம் எதுவும் பண்ண வரலக்கா. இப்ப நீ பண்றது தப்பான காரியம்தான். அந்த மாப்பிள்ளை பையன் இவளை காதலிச்சு ஏமாத்திட்டு இப்ப பணத்துக்காக வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறான். இவ ஏதாவது பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்திட கூடாதுன்னா இவளை கடத்த சொல்லிருக்கா. சரி, இவளை இப்ப நான் கூட்டிட்டு போறேன். பணம் ஏதாச்சும் தேவைன்னா என்ன வந்து பாரு. இந்த மாதிரி தப்பான காரியத்துக்கு தோண போகாத. சரிங்கக்கா. ம். அக்கா இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கங்க, சேர்மன் கண்டிப்பா அந்த பொண்ணு எங்கன்னு கேட்பாரு. நானும் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும். அதை வச்சு அவர் வேற ஏதாவது பிளான் பண்ணுவாரு. தேவையில்லாத வேற வேற பிரச்சனை வரும். தப்பான அந்த பையன் அந்த பொண்ணை நாளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த பொண்ணு மண்டபத்துக்கு வரணும். அதானே உங்களுக்கு வேணும்? ஆமாப்பா. அப்ப இந்த பொண்ணு எங்க கஸ்டடியில் இருக்கட்டும். சேர்மன் கேட்டாலும் எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடுவோம். அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நாளைக்கு எந்த டைமுக்கு மண்டபத்துக்கு வர சொல்றீங்களோ அந்த டைமுக்கு நாங்களே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறோம். சரிதானே?
இதுவும் சரியா தான் இருக்கு. நீங்களே பத்திரமா பாத்துக்கோங்க. நாளைக்கு நான் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வாங்க. சரிக்கா. நீங்க இருமா. உனக்கு என்ன வேணுமோ இவங்க கிட்ட கேளு, இவங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. காலையில நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வாங்க. சரிக்கா. பத்திரமா பாத்துக்கோ. நீங்க என்ன நம்பிட்டீங்கல்ல, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ம், போலாமா? வரேன். சரிக்கா. பாத்துக்குங்க. வாங்கண்ணே. அம்மா என்ன மன்னிச்சிருமா, தெரியாம பண்ணிட்டோமா. சரிங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா? இவ உள்ள இருந்துகிட்டு அந்த குண்டச்சிய வெளிய அனுப்பி வச்சிருக்காளா? அத்தை, யாருங்க நீங்க? இங்க வந்து எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போதும் போதும், ஓவரா நடிக்காதீங்க. நான் எங்க அத்தை கிட்ட பேசணும். அதெல்லாம் நீங்க யார்கிட்டயோ பேச முடியாது. முதல்ல வெளிய போங்க. ஹேய், மூச். என்னங்க அத்தை, ராசாத்திய வெளிய அனுப்பி வச்சுட்டு நீங்க உள்ள இருக்கீங்களா? நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயில் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல? கண்மணி, உனக்கே நல்லா தெரியும் யாரு குடும்பமானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு மட்டும் இல்ல அத்தை, எல்லாருக்கும் இப்போ தெரியதான் போகுது. நீங்க அவளை வெளிய விட்டுட்டீங்க. அவ மாறு வேஷத்துல வந்து எங்க கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் மொத்தமா பதில் சொல்லதான் போறீங்க. நான் இப்பவே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லதான் போறேன். ஹே, நீயும் இதுல கூட்டு கலவாணி தானே? உனக்கும் இப்ப இங்க வேலை போக போகுது பாரு. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க மேடம். நான் சொல்லதான் போறேன். இங்க பாரு கண்மணி, தேவையில்லாம நீ அவங்களோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காத. ஓ அத்தை, விளையாடுறது யாரு? நானா இல்ல நீங்களும் உங்க மருமகளுமா? எவ்ளோ நெஞ்ச அழுத்தம் இருந்திருந்தா இப்படி கிரிமினல் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி எல்லாரையும் ஏமாத்துவீங்க? இருக்கு உங்களுக்கும் உங்க மருமக ராசாத்திக்கும். என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். என்ன பண்றதையும் பண்ணிட்டு நடிக்கிறத பாரு. சும்மா விட்டுருவாங்களா உன்ன? கண்மணி, நீ போன போடு. டிரைவர், வண்டி எடுங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்த உடனே ஆள் மாறாட்டம் கேஸ்ல எல்லாரும் மாட்டதா போறீங்க. அத்தை, வேணும்னா அந்த ராசத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டர் மேடம் வராம இந்த ஸ்டேஷனை விட்டு போக மாட்டேன். மா, வாமா.
உதவின்னு கேட்டதுனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன். இப்போ என்னோட வேலையே போக போது பாருங்க. அம்மா, எப்படியும் அந்த ராசாத்தி இந்த பக்கமா தானே வருவா. நம்மள மீறி எப்படி உள்ள போறான்னு நானும் பாக்குறேன். ஏய் கண்மணி, நான் வேணா துப்பாக்கிய வாங்கி கையில வச்சுக்கிட்டுமா? அம்மா, இல்ல நானே அந்த ராசாத்தி போகாம தடுக்க ஒரு சப்போர்ட்டுக்கு தான் சொன்னேன். அவளுக்கு துப்பாக்கி ஒரு கேடா? நம்மள தாண்டி அவ எப்படி உள்ள போறான்னு நானும் பாக்குறேன். அவ்வளோ பெரிய உருவம் நம்ம கண்ணுல மாட்டாம எப்படி உள்ள போகும் பாக்கலாம் இரு. ஆமால. என்னாச்சு? என்னன்னாச்சு? தெரியலம்மா, வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிருச்சு. பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருமா? சொல்லுங்க மேடம். அதான் உங்ககிட்ட போகும்போதே சொன்னேன்ல. இப்ப பாருங்க, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஒண்ணும் இல்ல மேடம், நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நீங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு வெளியே போனது கண்மணிக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அந்த கண்மணி இன்ஸ்பெக்டர் கிட்ட தகவல் சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் மேடமும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கண்மணியும் அவங்க அம்மாவும் ஸ்டேஷன் வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. நீங்க வந்தாலும் அவங்க கிட்ட மாட்டிப்பீங்க. போச்சு, என் வேலையே போச்சு. மேடம், ஒன்னும் ஆகாது மேடம். என்ன நம்புறீங்கல்ல, நான் உங்களை கண்டிப்பா கைவிட மாட்டேன். எந்த பிரச்சனையிலயும் மாட்டி விட மாட்டேன். கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள நான் அங்க இருப்பேன். உங்களால எப்படி வர முடியும்? நான் வரேன் மேடம், கவலைப்படாதீங்க. என்னாச்சு ரசாத்தி? அண்ணா, கண்மணி ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். நாம அங்க இல்லாத விஷயம் தெரிஞ்சு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம வாசலே நின்னுகிட்டு இருக்காளாம். மா, இப்ப நம்ம என்னதாம்மா பண்றது? ஐயோ, நம்ம வந்ததும் இல்லாம இப்ப அந்த கான்ஸ்டபிளை வேற இதுல மாட்டி விட்டுட்டோமேமா. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. கண்டிப்பா அவங்கள தாண்டி தான் உள்ள போகணும். நம்மள மாட்டி விடுறதுக்கு என்ன வேணாலும் பண்ண தயாரா இருப்பா. அவ கண்ணுல மண்ணை தூவி விட்டு தப்பிக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ரசத்தி, இப்படியே நம்ம நின்றுகிட்டே இருந்தா நேரம் ஆயிருமா? நம்ம கிளம்புவோமா? எதுவா இருந்தா ஸ்டேஷன்ல போய் பாத்துக்குவோம். வா அண்ணா, அந்த கண்மணிக்கும் கோகிலாவுக்கும் புகைய போட்டா என்ன? புகைய போடலாமா? என்னம்மா சொல்ற? அங்க பாருங்கண்ணே. அதானே, இப்ப நம்ம நேர ஸ்டேஷனுக்கு போறோம்.
ஆனா இந்த கெட்டப் இல்ல, வேற கெட்டப். சூப்பர் ராசாத்தி.